ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சிறுகீரை. இந்த கீரையில் என்னென்னே தெரில, உள்ள ஏதாவது லீஃப் இந்த மாதிரி புல் இந்த மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கீரையை. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும். 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்க மண் டஸ்ட்டெல்லாம் போகும். இந்த மாதிரி கையால் அலசி எடுத்திங்கன்னா கீரை இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மண் ஒட்டிக்கிட்டு இருக்க மண்ணெல்லாம் போயிடும். அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு வேக வச்சுருங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதோட கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதையும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீரையை கடைசியாக தான் சேர்க்கணும். அந்த கீரையை சேர்க்கும்போது கீரை ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. எப்பயுமே ஒரு 10 இல்லை 5 நிமிஷம் தான் குக் ஆகணும். அதுக்கப்புறம் கீரையை போட்டுட்டு நல்லா எல்லாமே வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கடைஞ்சிருங்க. கடைஞ்சதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். கடாயில் கடுகு, சீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல் நான் பசங்களுக்கு கீரை சூப்பு மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவேன். பசங்களுக்கு கீரை சூப்பு கொடுத்துருவேன். இந்த மாதிரி தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கீரை, சிறுகீரை அதில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தடில் இப்போ சுட சாதம் வச்சு கீரையை ஊற்றி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. பாய்.